ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனல் அன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அவல் பொரி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவல் பொரி செய்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளையும் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதும் அதை நல்லா ஆற வச்சுட்டு மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டு வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் லைட்டாக சூடுனா போதும். இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. சீக்கிரமாக எள்ளு கரைஞ்சிடும். அதனால தான் போட்ட ஸ்பீடுக்கே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எள்ளு வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இதையும் நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. நெய் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தேங்காவை நெய்யில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரை பண்ணுங்க. இதில் லைட்டாக வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த பேனில் 1 கப் அளவு வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதில் சிகப்பு அவல் கூட செய்யலாம். அவளை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு வருங்க, இல்லை அப்படின்னா கரிஞ்சிடும். இப்போ அவல் வந்து நல்லாவே வறுப்பட்டுடுச்சிங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம அரை கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம 1 கப் அவல் எடுத்தோம், அரை கப் அளவு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா பாவு ரெடி ஆகட்டும். இப்போ கொஞ்சம் வாசனைக்காக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாவு ரெடி ஆகிடுச்சா என்னென்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவை இதில் ஊற்றி பாருங்கள். ஊற்றும் போது கரைஞ்சிச்சின்னா ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அப்படி உருண்டை பிடிச்சி இப்படி உருட்டணும் அப்படின்னம்னா நல்லா உருண்டு வந்துச்சுன்னா பாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு, தேங்காய் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த பாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொரி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து உதிரியாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இன்னொரு டைம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காமல் நல்லா வந்து உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் கூட பொரி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான கார்த்திகை தீபம் அவல் பொரி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.